Hi friends, welcome to Tamilachi. நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்ய போறோம். பாசிப்பயிறு வச்சு புட்டு செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல நிறைய ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனா நீங்க நம்ம சேனல்ல போய் பார்த்துக்கலாம். இப்போ பாசிப்பயிறு புட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாசிப்பயிறு ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒரு 2 to 3 hours நல்லா ஊற வச்சிட்டு தண்ணி இல்லாம வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இது ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம் இப்போ. இத ரெண்டு தடவையா பிரிச்சு எடுத்துக்கலாம். இதை ரொம்ப மையாக அரைச்சிடாமல் அதே சமயம் கையிலையும் தட்டுப்படக்கூடாது. பார்க்குறதுக்கு கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கணும். அது மாதிரி நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி விட வேண்டாம். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இது 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த 200 கிராம் அளவு இருக்கும். இதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் புட்டு நமக்கு நல்லா இருக்கும். இட்லி மாவை விட திக்காக இருக்கணும். இப்போது இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இட்லி பாத்திரம் வச்சு நான் மேல் தட்டில் துணி போட்டு வச்சுருக்கேன். தண்ணி கீழே ஊற்றி நல்லா தண்ணி சூடாகட்டும். கீழ்த்தட்டு யூஸ் பண்ணாதீங்க, அடித்தட்டு. ஏன்னா அடித்தட்டில் ஆவிப்பட்டு கொலன்னு ஆகிடும். மேல் தட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம இட்லி மாவு மாதிரி ஃபுல்லாக நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். சைஸ் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் ஊற்றிக்கோங்க. வெந்திருக்கான்னு நம்ம பார்க்கணும், அவ்வளோதான். இது ஒரு 20 மினிட்ஸுக்கு நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது நல்லா உப்பி நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு ஸ்டிக் அல்லது ஸ்பூன் வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். உள்ள மாவு இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் வேக வைக்கலாம். இப்போ நல்லா வெந்திருக்கு. ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது ஒரு 30 மினிட்ஸ் நல்லா ஆற வைக்க போகிறோம். இது நமக்கு குயிக்காக வேணும்னா கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுட்டோம்னா ஒரு 20 மினிட்ஸ்லேயே நல்லா கூல் ஆகிடும். இப்போ நான் இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். நான் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிட்டேன். இதை நல்லா ஆறட்டும். இது கூலானதாக நமக்கு புட்டு சூப்பராக வரும். இது ஆறின பிறகு நம்ம புட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை 2 போர்ஷனாக நம்ம பிரிச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இதை 2லேருந்து 3 தடவை பல்ஸ் மோடில் வச்சு நம்ம அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா பொலன்னு பூ மாதிரி இருக்கணும். இப்போ இதில் அரை மூடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதில் நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா சர்க்கரை நம்ம சேர்த்துக்கலாம். எங்களுக்கு சர்க்கரையே இந்த கலரில் இங்கே கிடைக்கும். அதனால் ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறைச்ச சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணல. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பரான ஹெல்த்தியான பாசிப்பயிறு புட்டு ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே நல்லா இருக்கும் சுவை. புட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்காது. இது சாப்பிடும்போது கேக் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த சுவை திகட்டாது. இந்த சுவையை மறக்கவும் முடியாது. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது போன்ற ஹெல்த்தியான ரெசிபீஸை நம்மளுடைய சேனலில் பார்க்கணுன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.